ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல்ல ராஜலட்சுமி மலரு மலருன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அங்கே வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, எதுக்கு அவங்கள கூப்பிட்டுருக்கீங்க, அவங்களுக்கு உடம்பு முடியல, ரூமில் படுத்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் மலரை கூப்பிட்டு வராங்க. அத்தனை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், கை ரொம்ப வலின்றாங்க. அதுக்கு தைலம் போடுறது ஒத்தனை கொடுக்க வேண்டியது தானே, என்ன என் பையன் சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்படி அழிக்கணும்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி, எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று உங்களை மாமா செக்கப்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு தான் வரும், பொம்பளைங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னோன்னே நீங்கள் போயிட்டு எவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ போயிட்டு மாமா கிட்ட அக்கா தான் பேசின பின்னாடி தான் உங்களுக்கு அந்த செக்கப்லாம் பண்ணாங்க. அது கொஞ்சமானா உங்களுக்கு நன்றி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. நான் அதுக்கு ஒன்றெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு உட்காரல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் உங்கள் மாமியார் உங்களை வேலை செய்ய சொன்னதுனால தான் இப்போ நீங்கள் கால் வலி கால் வலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் அக்காவை எவ்வளோ வேலை வாங்குறீங்க, அவங்களுக்கு அந்த வயசாச்சுன்னா அவங்களும் அந்த மாதிரி தானே இருப்பாங்க. எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடா பாக்கியராஜ், நான் கொடுமை பண்ணுறவளாச்சு, நீ உன் பொண்டாட்டியை கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா மலரை கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டு வராங்க. கட்டு போட்டு கூட்டு வராங்க. டே என்னடாச்சு அப்படின்றாங்க. இல்லைம்மா கொஞ்சம் செத பிறந்திருக்கான், ஒரு 4 நாளைக்கு இந்த மாதிரி இருந்தால் சரியாக போகும்னு சொல்லியிருக்காருமா அப்படின்றாங்க. அப்போ 4 நாளைக்கு யாரும் அந்த வீட்டில் வேலை செய்யறதா, அப்போ அவள் எந்த வேலையும் செய்ய மாட்டாளா அப்படின்றாங்க. அதுதான் நான் இருக்குல்ல, நான் செஞ்சுக்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.